ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நம்ம ட்ரிபிள்ஏங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2nd வீக்கில் லான்ச் ஆனது. இப்போ ஆல்மோஸ்ட் 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆப்பு. இப்போ வரைக்குமே ஆப் இன்னும் சில டீமுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஆப் நிறைய டீமுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீம் அப்படியே மொத்தமாக விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் என்னோடய டீமுக்கு பேமெண்ட் வரல. அப்புறம் நிறைய டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டீம் கிட்ட பேமெண்ட்டை சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரியல, அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க. மேபி சில இடத்துல இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கலாம், சரிங்களா. ஆனால் இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கொண்டு போவாங்கன்னு தெரியாது. ஆல்ரெடி 6 மாதம் முடிஞ்சு. மேக்ஸிமம் லாங் டேர்ம் ஆப் வேலிடிட்டி 6 மாதம். ரொம்ப ரேராக சில ஆப்பு 7-8 மாதம் ரன் ஆகிருக்கு, ரொம்ப ரேராக, சரிங்களா. ஸோ இந்த ஆப் இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கொண்டு போவாங்க, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது. இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பேமெண்ட்லாம் நல்லா வந்துட்டுருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். இதை இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் சேஃபாக ஆப் விட்டு வெளியில் வந்துடுங்க. பெருசாக இந்த ஆப்பில் இதுக்கப்புறம் அப்கிரேடோ இல்லை பெருசாக டீம் எடுக்கிறதோ வேண்டாம். புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஸ் பற்றி தெரிய வருது அப்படின்னா புதுசாக யாரும் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஆப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்க சேஃபாக ஆப்பை விட்டு ஒரு பீரியடில் கட்டாயம் வெளில வந்துடுங்க. இதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் எதுவும் நீங்கள் அப்கிரேட் பண்ணாதீங்க. எப்போ விட்ராவல் கட் பண்ணி விடுவாங்கன்னு தெரியாது, சரிங்களா. ஏன்னா 6 மாதம் கொண்டு போயிட்டாங்க, அதனால் அவங்க கட் பண்ணி விடலாம். இது ரெண்டல் டைப் மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அதாவது 3 நாளுக்கு ஒரு தடவை விட்ராவல் வர மாதிரியும் டெய்லியும் ப்ராடக்ட்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது முன்னாடிலேருந்து அப்படி தான், பட் இதுக்கப்புறமும் அப்படி மாற்றிட்டே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த இடத்துல அவங்க எந்த ஆஃபர் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது லீடர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ மாஸ்டர் ஆஃப் கோட்னு ஒரு ஆப் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அந்த ஆப் பார்த்திங்கன்னா அது இன்னுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் எந்த இடத்துல ரொம்ப க்ளோசிங் ஸ்டேஜ் நியர்பையில் போகும்போது தான் நமக்கு ஆப்பு க்ளோஸ் ஆகிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ சடனாக பெரிய அமௌண்ட்டு போட்டு அடுத்த நாளே ஒரு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ 6 மாதம் ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அவங்க க்ளோசிங் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புதுசாக யாரும் உள்ளே வராதிங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆப் போட்டு கரெக்டாக வெளில வந்துடுங்க. ஒவ்வொரு ஆப்புமே ஒவ்வொரு லேர்னிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாடல் ஆப்பில் இப்படி சடனாக பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நல்லா போய்ட்டுருக்கு, நம்மளுமே டீமை கரெக்டாக கொண்டு போய்ட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது அக்செப்டபுளாகவே இல்லை. நிறையா இடத்துல சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரியும், மேனேஜரோட பிஹேவியர் வச்சே நமக்கு தெரியும். பட் இந்த ஆப்பில் அதுவும் தெரியல. ஸோ ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோடய டீமுக்கு இப்படி ஆயிருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச உங்கள் டீமுக்கும் இதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ உங்கள் டீம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. டீம் லீடர்ஸ் கொஞ்சம் பார்த்து உங்கள் டீமை சேஃபாக வெளில கொண்டு வந்துருங்கப்பா. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நியூ ஆப்ஸ் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.